பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேளாண்மை துறைக்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிழல் நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள், தீர்வுகள் இதெல்லாம் உள்வாங்கி தான் இதை நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இதில் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய குறிக்கோள்கள்னு பார்க்கும்போது உணவு மற்றும் ஊட்டச்சத்துகளின் தேவையில் தன்னிறைவு அடைவது, வேளாண்மைக்கு தேவையான பாசனம், மின்சாரம், சேமிப்பு மையங்கள், குளிர்சாதன வசதிகள், மனித உழைப்பை குறைக்கும் பண்ணை இயந்திரங்கள், உணவு பதனிடும் தொழிற்சாலைகள், விற்பனை நிலையங்கள் முதலிய அகக்கட்டுமானங்களை உருவாக்குவது, புன்சை நிலங்களின் உற்பத்தி திறனை பெருக்கி உணவு தேவையை, ஊட்டச்சத்து தேவையை நிறைவு செய்வது. நான் படிக்கிறது 7வது பக்கம். வேளாண் நிதிநிலை அறிக்கையின் குறிக்கோள்கள் அந்த இது படிக்கிறேன். 2ஆம் பசுமை புரட்சியை புன்சை புரட்சியாக்கி மானாவாரி நிலங்களை மேம்படுத்துவதற்கும் புதிய உத்திகளை கடைபிடித்து பல வகை உணவுப் பயிர்களை புன்சை நிலத்தில் உற்பத்தி செய்வதற்கும் உதவுவது. நீங்களாம் இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றீங்களோ என்னன்னு தெரியாது எங்களுக்கு. சிறுதானியங்கள் மில்லட்ஸ்ன்னு சொல்றது ஆங்கிலத்தில். யாராவது சாப்பிட்றீங்களா? யாரும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்றீங்களா? அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபைபர் கண்டென்ட், அது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது. அது இப்போ பழைய மாதிரி பழங்காலத்து மாதிரி இன்னைக்கு அதுக்கு ரொம்ப கராய்க்கிறது. அது புன்சை தானியம்னு சொல்றது, மில்லட்ஸ்ன்னு சொல்றது, சிறுதானியங்கள்னு சொல்றது. அதை சாப்பிடாத நம்ம இப்போ என்னென்னமோ பிஸ்ஸா என்னென்னமோ பிசாசெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அதன் பிறகு வேளாண் விளைபொருள்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்வதற்கும் பொது விநியோகம் செய்வதற்கும் வழிவகை செய்வது, வேளாண்மையில் ஆள் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு தேவையான சிறு இயந்திரங்களையும் விவசாய கருவிகளையும் உபயோகிப்பாளர்களுக்கு குறைந்த விலையில் விநியோகம் செய்வது, பெரிய இயந்திரங்களை குறைந்த வாடகையில் கொடுப்பது ஆகிய திட்டங்களை செயல்படுத்துவது, கால்நடை செல்வங்களை மேம்படுத்தவும் பராமரிப்பு செய்யவும் உதவுவதோடு சிறு விவசாயிகளுக்கு ஆடு, கோழி, காடை, முயல், வாத்து போன்றவற்றை வழங்கி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் முயற்சிகளுக்கு அரசு ஆதரவு அளிப்பது, வேளாண்மையில் உற்பத்தி திறனையும் விளைபொருள்களின் தரத்தினையும் சர்வதேச அளவுக்கு உயர்த்தி தரம் பிரித்து சிறந்த முறையில் சிப்பம் செய்து மதிப்பு கூட்டி ஏற்றுமதி வர்த்தகத்திற்கு வழி செய்வது. இது அதனுடைய குறிக்கோள்களாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது பூராவும் இந்த அடிப்படையில் தான் நிறைய இது பூராவும் இந்த அறிக்கையில் நிழல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அதில் முக்கியமாக தற்கொலை இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தற்கொலை இல்லாத தமிழகம் காண்போம் நாளில். அதில் 2011 2015 வரைக்கும் 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 2423 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முந்தைய ஆட்சியில் 2006 2010 3390 பேர் இதே மாதிரி தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க விவசாயிகள். அதாவது ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னா அது ஒட்டுமொத்தமாக விவசாயிகளே அவமதிக்கிற மாதிரியான ஒரு இது. அதனால அந்த மாதிரியான 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கணும்ன்றதுதான். அப்படி யாராவது தற்கொலை செய்யறானா 3 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற்றின பிறகு தற்கொலை செய்யறான்னா அந்த விவசாயிக்கு இழப்பீடாக 5 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். பெரிய இடத்துல போட்டிருக்கோம் பாருங்க.